அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம்
ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்புக்குரியவர்களை அனைவரும் அமர்வோம். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. ஆம், இறை ஆசிர் பெற வந்திருக்கின்ற இறை அன்பின் சொந்தங்களே, இயேசுவின் கல்வாரி பலியில் பங்கு கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், கடவுளையே நம்பி இருக்கின்றேன் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வரிகளுக்கிணங்க தம் வாழ்வால், பணியால், நம்பிக்கையின் நங்கூரமாய் திண்டுக்கல் மற்றும் மதுரை உயர்மறை மாவட்டத்தில் நல்லாயனாய் இருந்து வழி நடத்தியவரும் நம் மண்ணின் மைந்தருமாகிய மேனாள் பேராயர் அவர்களே, வருக வருக, இறையாசிர் பெற்று தருக தருக என உள்ளன்போடு உவகையோடு வரவேற்கின்றோம். தூய வனத்து அந்தோணியார் பணமல்ல, பரமன் இயேசுவே ஒருவருக்கு நிலைவாழ்வை தருவார் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்ந்தார். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். மிகவும் எளிய வாழ்வு வாழ்ந்த அந்தோணியார் ஜெபம், தவம், தியாகம் அனைத்திற்கும் முன்மாதிரியாய் திகழ்ந்தவர். நம் புனிதருக்கு விழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நாம் எளிமையிலும் ஜெபத்திலும் தியாகத்திலும் சிறந்த வாழ்வு வாழ அருள் கேட்போம். இன்றைய நற்செய்தியின் அறிவுரைப்படி நம்மிடம் உள்ளவற்றை ஏழைகளுக்கு கொடுத்து விண்ணகத்தில் செல்வராய் வாழ, நிறைவாழ்வை உடைமையாக்கிக் கொள்ள அருள் வேண்டி பக்தியுடன் பங்கேற்போம் பரமன் இயேசுவின் அன்பின் பலியில். இறையேசுவில் மாரம்பாடி மாமுனிவர் மாமன்னர் புனித பெரிய அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, 2025 மாரம்பாடிக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக, குறிப்பாக மாரம்பாடி மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியார் மூலமாக இறைவன் இந்த மாரம்பாடியை மகிமைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு சான்றாக நமது மேதகு டாக்டர் அந்தோணி பாப்புசாமி மேனாள் பேராயர் மதுரை உயர் மறை மாவட்டம் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். வரலாற்றால் கருத்தாங்கப்பட்டு அரை நூற்றாண்டு காலமாக ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு ஆன்மீக பாதையில் நடந்து இந்த ஆன்மீக மண்ணில் பிறந்து, குறிப்பாக திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாக முதல் விருட்சமாக இருந்து அனைத்து நிலைகளிலும் இந்த மறை மாவட்டத்தை கம்பீரமாக வழிநடத்தியவர் நமது மண்ணின் மைந்தர் பேராயர் அவர்கள். அவர் மூலமாகவும் ஆண்டவர் நமது மறை மாவட்டத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எண்ணற்ற அழைத்தலை கொடுத்து எண்ணற்ற ஆன்மீக பணியில் தங்களை இணைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அளப்பரிய விதத்தில் அழைப்பாக கொடுத்து ஆண்டவர் நமது மறை மாவட்டத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எனவே அன்பர்களே, இந்த மாரம்பாடி புனித பெரிய அந்தோணியாரின்
ஆலயத்தை தேடி வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தக்கூடியவராக நமது ஆண்டவர் இருப்பதிலே சந்தேகமில்லை. எனவே நம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக, நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கள் என்று கரங்களை கொடுப்பதற்காக இங்கே காத்திருக்கிறோம். எனவே அன்பு இறை மக்களே, மனமகிழ்வோடு இந்த இறை இணைப்பில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்ற சிந்தனையோடு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர அள்ளித்தர வந்திருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்த பேராயர் அவர்களை மற்றும் அருட்தந்தையர்களை கரங்கள் தட்டி வருக வருக என்று முழு மனதோடு மனமகிழ்வோடு வரவேற்போம். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கண்கள் மூடி இந்த மண்ணில் ஆண்டவருடைய கொடி, தூய பெரிய அந்தோணியாரின் கொடி வானுயர பறக்கவிட இருக்கிறது, புனிதப்படுத்தப்பட்டு ஏற்றப்பட இருக்கிறது. நமது சிந்தனைகள், நமது சொல் செயல், நமது வாழ்க்கை முறை எவ்வளவு பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்துவதற்காக நமது மாமன்னர் காத்திருக்கிறார், மாமுனிவர் காத்திருக்கிறார், ஆண்டவர் அவர் மூலமாக செயல்பட காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நமது வேண்டல்களை நினைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, எமது புனிதருடைய கொடி மேலே ஏற்றப்படுவது போல எங்களது ஒற்றுமை ஏற்றப்படுக, எங்களது வாழ்க்கை சூழல் ஏற்றப்படுக. இந்த ஆலயத்தை தேடி, புனிதரை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கை முறையும் ஏற்றப்படுக என்று நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த தூய பலியில் இணைந்து ஜெபிப்போம். அதோடு கூட இந்த விழா சிறப்பாக நடைபெற அனைத்து விதங்களிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு துறையை சார்ந்த ஒவ்வொரு அன்பர்களையும் நண்பர்களையும் உடன் பணியாளர்களையும் இறைவன் இந்த திருவிழா காலங்களில் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு உடன் பயணிக்கக்கூடியவராக, புனித பெரிய அந்தோணியாரை கொடுத்தவராக இன்னும் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரே குடும்பமாக இணைந்து இந்த தூய பலியில் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதியோடு இருக்கும் பொருட்டு தடைகளாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும்,
படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கு மேலாக என்று அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 5-11 வரை. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இந்நாள் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா. மழையாக வந்தும் மணல் மீது நின்றும் நனையாத நிலமாகினே. ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினே. மழையாக வந்தும் மணல் மீது நின்றும் நனையாத நிலமாயினே. ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாயினே. உயிரூட்டும் அருள் மேகம் என்னை சூழலும், வாழ்வேற்றும் ஒளி வெள்ளம் என்னை ஆளுமோ. உயிரூட்டும் அருள் மேகம் என்னை சூழுமோ, வாழ்வேற்றும் ஒளி வெள்ளம் என்னை ஆளுமோ. இறைவா 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 இறைவா. கண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உன்னை தேடியே. போர் வந்த காலம் துடிக்கின்ற புவி போல் அழுகின்றேன் துணை நாடியே. கண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உன்னை தேடியே. போர் வந்த காலம் துடிக்கின்ற புவி போல் அழுகின்றேன் துணை நாடியே. எதனாலும் நிறையாத பெருமை இது, உன்னருளின்றி துயிலாத இதயம் இது. எதனாலும் நிறையாத பெருமை இது, உன்னருளின்றி துயிலாத இதயம் இது. இறைவா 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 இறைவா. நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். Alleluia, 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 Alleluia. நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருப்பீர்களாகில் உண்மையாகவே என் சீடராயிருப்பீர்கள், உண்மையையும் அறிவீர்கள். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 16 முதல் 22 வரை. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறேன்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராகி விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் புனித பிரியந்தோனியாருக்கு விழா எடுக்கின்ற வேளையில் கொடியேற்றத்துடன் அவருடைய விழாவை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய திருப்படத்தை சுற்றி கூடியிருக்கின்ற வேளையில் எங்களுடைய தேவைகளில் ஒரு சிலவற்றை இப்பொழுது உம்மிடத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். ஞானத்தின் ஊற்றாம் எம் இறைவா, எம் திருச்சபையை, எம் திருவைவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர்கள் அனைவரும் உமது ஞானத்தின் ஆவியால் நிரப்பப் பெற்று திருச்சபையின் மக்கள் அனைவரையும் ஞானத்தில் வழிநடத்த தேவையான அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் எம் மேனாள் பேராயருக்காக மன்றாடுகிறோம். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை நல்ல முறையில் வழிநடத்த தேவையான உடல் உள்ள நலத்தையும் இறை ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரியாக செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும், எமது பங்கின் வளர்ச்சியிலும் ஆன்மீக காரியங்களிலும் முழு ஈடுபாடு கொண்டு வாழும் மக்களாக நாங்கள் திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே எம் இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் எம் பங்கு மக்களையும் உமது நலமளிக்கும் இறையிருள் தேடி இங்கு வந்திருக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நீதியின் நாயகராம் எம் இறைவா, நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள உம்முடைய நெறிமுறைகளை மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியார் தன் வாழ்வில் கடைபிடித்தது போல நாங்களும் கடைபிடித்து தீமைகளை விட்டொழித்து இரக்கமுடையோராய் புனித வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்றும் உமது வழியில் செல்ல எங்களுக்கு தடையாக இருப்பவற்றை விட்டுவிட்டு உமக்கு உகந்த வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு சில மன்றாட்டுக்களை உம்மிடத்தில் எழுப்பியிருக்கின்றோம். எங்களுடைய தேவை என்ன என்பதை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கின்றீர். எனவே உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்தும் எங்களுடைய வாழ்வு உம்மிலே வேரூன்றிய வாழ்வாக இருக்கவும் நாங்கள் புனித அந்தோணியார் எவ்வாறு நிறைவுள்ளவராக வாழ விரும்பி உம்மையே பற்றி கொண்டு வாழ்ந்தாரோ அதே போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் புனிதத்தை அடைய உம்மையே பற்றி கொண்டு அந்த பற்றுதலிலே நாங்கள் காட்டுகின்ற அந்த இரக்கம், அந்த மன்னிப்பு, அந்த அன்பு ஆகியவை எங்களுடைய வாழ்வை வளப்படுத்துவதோடு மட்டுமல்ல, நாங்களும் அந்த புனிதத்தை அடைய எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகம் உனது, உயிர்கள் உனது, எதனை தருவேன் இறைவா. உள்ளம் எனது, உறவும் எனது, உவந்து தருவேன் தலைவா. உலகம் உனது, உயிர்கள் உனது, எதனை தருவேன் இறைவா. உள்ளம் எனது, உறவும் எனது, உவந்து தருவேன் தலைவா. நீதி வெள்ளம் உந்தன் பாதம் பாய்ந்திடும். கனிந்து நனைந்த எந்தன் சொல்லும் உந்தன் பார்வை சேர்ந்திடும். நெஞ்சில் பொங்கும் நீதி வெள்ளம் உந்தன் பாதம் பாய்ந்திடும். கனிந்து நனைந்த எந்தன் சொல்லும் உந்தன் பார்வை சேர்ந்திடும். இரக்கம் பலியிடும் உயர்ந்த செயலே, இறங்கும் வாழ்வு உந்தன் புகழே. இரக்கம் பலியிடும் உயர்ந்த செயலே, இறங்கும் வாழ்வு உந்தன் புகழே. இறைவன் நீ மறைபொருள், இதயம் உன் பலிபொருள். உலகம் உனது, உயிர்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு எல்லா உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித பெரிய அந்தோனியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, நமது பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாகவும் பணமாகவும் உட்கொள்ளுகின்றோம். எனவே நாம் அனைவரும் புனித அந்தோணியார் எவ்வாறு நிறைவு அடைய விரும்பி அனைத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்து ஒருவரையே பற்றி கொண்டு வாழ்ந்தாரோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் பகிர்வும் கொண்டவர்களாக வாழ்ந்து நாமும் புனிதத்தை அடைய நமக்கு இன்று அழைப்பு விடுப்பவர். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாகும். இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்படக்கூடிய நற்கருணை விருந்தில் தங்களையே தகுந்த முறையில் தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நிகழ்வில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். ஏனைய சமய சகோதர சகோதரிகள் இங்கு இருப்பின் அவர்கள் அமைதியில் இறைவனிடம் வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அறிவுறுத்துகிறோம், இந்த நற்கருணை விருந்தில் தங்களையே தகுந்த முறையில் தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். ஏனைய சகோதர சகோதரிகள் இருப்பின் அமைதியில் இறைவனிடம் வேண்டும்படியாக உங்களை வேண்டுகிறோம்.
சூழ்ந்தாலும் வளமாய் என்னில் வா. வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் உண்மையை குறைத்திடவா என்னில் உறவை வளர்த்திடவா. உன்னை தேடும் இந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் இந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. மாறுமே என் இயேசுவே, மாறுமே என் வாழ்விலே, மாறுமே என் இயேசுவே, மாறுமே என் வாழ்விலே. பிரிவுகள் என்னை பிரித்தாலும் பரிவாய் என்னில் வா. அன்பை நானும் மறந்தாலும் அன்பாய் என்னில் வா. பிரிவுகள் என்னை பிரித்தாலும் பரிவாய் என்னில் வா. அன்பை நானும் மறந்தாலும் அன்பாய் என்னில் வா. வாள்களும் போர்களும் அழித்தாலும் வாழ்வினை வாழ்வே எரித்தாலும் வாள்களும் போர்களும் அழித்தாலும் வாழ்வினை வாழ்வே எரித்தாலும் வாழ்வின் கூற்றேவா எங்கள் வாழ்வின் நிறைவாய் வா. உன்னை தேடும் எந்தன் உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்தன் நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. உன்னை தேடும் எந்தன் உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்தன் நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென்.
அளவிலாதது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவா உமக்கு புகழ் என்ற சுற்றுச்சூழல் பெருங்காப்பியத்தில் எண் 227 இவ்வாறாக நன்றி நிறைந்த உள்ளத்தை பற்றி கூறுகிறார். நமது இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் நாம் கடவுளையும் பிறரையும் சார்ந்திருக்கிறோம், அதை நன்றி வெளிப்படுத்துகிறது என்கிறார். அத்தகைய வகையில் இந்த பெருநாள் திருநிகழ்வில் பங்கு கொண்ட நமது பேராயர் அருள்பணியாளர்கள் அனைவருக்குமே நன்றி சொல்ல இங்கு உங்கள் முன் நான் நிற்கிறேன். நமது மறைவட்ட பங்கின் மண்ணின் மைந்தரும் நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயரும் இன்றைய மதுரை உயர் மறை மாவட்டத்தின் மேனாள் பேராயருமான நமது மண்ணின் மைந்தருமான மேதகு டாக்டர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு நமது ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் பங்கு பணியாளர்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்முடைய அலுவல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் கூட நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இங்கு நமக்காக வந்திருந்து நமக்காக இறைவேண்டல் செய்து நம்மை இறை ஆசிருக்குள் நனைய வைத்திருக்கிறார். அத்தகைய மகானுக்கு நமது உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து நெஞ்சம் நிறைந்த நன்றியினை இந்த பொன் துகில் அணிவித்து நன்றியை வெளிப்படுத்துகிறோம். அதேபோல இந்த பெருவிழா கொடியேற்ற கூட்டு திருப்பலிக்கு இணைந்து ஜபித்த அருள்பணியாளர்கள் நமது மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட்பணி சகாயராஜ் அவர்களுக்கும் நமது மறை மாவட்ட பொருளர் தந்தை பேரருள்பணி சாம்சங் ஆரோக்கியதாஸ் தந்தை அவர்களுக்கும் நமது திண்டுக்கல் மறைவட்ட அதிபர்கள் பேரருள்பணி மரிய இன்னாசி அவர்களுக்கும் பஞ்சம்பட்டி மறைவட்ட அதிபர் அருள்பணி பெர்னாட்சா அவர்களுக்கும் மேலும் வந்திருக்கக்கூடிய சக மறைமாவட்ட குருக்கள் துறவர அவை குருக்கள் அருள்பணி கஸ்பார் அருள்பணி ஏவி ஆரோக்கியசாமி அருள்பணி அத்தனாஸ் அருள்பணி மெல்கி லாரன்ஸ் அருள்பணி கிறிஸ்து ராஜா அருள்பணி ஜெரால்டு ஸ்டீஃபன் செல்வா அருள்பணி ஜார்ஜ் ஸ்டீஃபன் மற்றும் அருள்பணி ரஃபேல் அருள்பணி ஜோசப் மில்டன் அருள்பணி லியோ எம்எம்ஐ அருள்பணி ஸ்டீஃபன் ஹச்ஜிஎன் அருள்பணி அருண்குமார் தொன்போஸ்கோ அவையை சார்ந்தவர் ஆகிய அனைத்து குருக்களுக்கும் நமது மறைவட்ட அதிபர் மற்றும் பங்கு பணியாளர்கள் சார்பாகவும் ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அத்துணை இறை நம்பிக்கையாளர்கள் சார்பாகவும் உள்ளம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, இந்த திருப்பலி முடிந்த பிற்பாடு நமது மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாருடைய திருக்கொடியானது
நமது ஊரை வலம் வரும். அதனை தொடர்ந்து நமது பாதுகாவலர் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாருடைய கொடியானது ஆடம்பரமாக விண்ணோக்கி நமது கொடிமரத்தில் வெகு விமரிசையாக ஏற்றப்படும். அதனை தொடர்ந்து இந்த மேடையில் கலை நிகழ்வுகள் நமது பிள்ளைகளால் இளைஞர்களால் நிகழவிருக்கின்றன. இத்தகைய நிகழ்வில் பங்கு கொண்டு தொடர்ந்து புனிதருடைய அருளையும் ஆசிரையும் அபரிவிதமாக அள்ளிச் செல்ல உங்கள் அனைவரையும் பங்கு பணியாளர்கள் சார்பாகவும் ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, மாரம்பாடி புனித பெரிய அந்தோணியாரின் கொடியேற்ற விழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நமது பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டிருக்கிறோம். நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள் பெயராலும் மறை மாவட்டத்தின் அனைத்து அருள் பணியாளர்கள், மறை மாவட்டத்தில் பணியாற்றும் இருபால் துறவியர், அனைத்து இறை மக்கள் சார்பாகவும் இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்ற விதமாக மறை மாவட்ட பொருளாளர் பேரருள் பணி சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றார்கள். அனைவரும் எழுந்து நின்று இறைவனின் சிறப்பாசிற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. என்றென்றும் போற்றப் பெறுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமைகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடு வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் ஆசீர் பெற்றவளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கள் பாதுகாவலரான புனித பெரிய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.